ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அடா பாவிக்கலாம், நிம்மதியாக ஒரு மனுஷன் தூங்க கூட கூடாதா, இப்படியா பண்ணுவீங்க அக்கப்போர், அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னுமே வந்து ப்ரமோ வரல. நிறைய பேர் வந்து இன்னும் ப்ரமோ வரல, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா செம மாதம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி விஷயம் நடக்குமா நடக்காதுன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து லைவில் வந்து ஒரு சம்பவம் போது, ஒரு மனுஷன் ஹாயாக வந்து படுத்து தூங்கினா, அதுக்குன்னு இப்படியா பண்ணுறது, சுற்றி உட்காந்து ஒப்பாரியெல்லாம் வைக்கிறாங்க. அவர் அதையும் தாண்டி அவர் பாட்டுக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அது மல்லாக்கா படுத்து வெட்டத்தை பார்க்குறது ரொம்ப சுகமாக இருக்கும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சபரி அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணுவார். கரெக்டாக பாருங்கள், அவர் எப்போல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரோ, எப்போயோ அவருக்கு தோணும், திடீர்னு வந்து கார்டன் ஏரியாவில் ஒரு பீன் பேக் போட்டு மேலே பார்ப்பார். என்னையா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு சுகம் அப்படின்வாங்க. நிறைய பேருக்கு அது மாதிரி பிடிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து பார்த்துட்டு இருந்தவர் மெய் மாதிரி தூங்கிட்டார் போலுக்கு. இன்றைக்கி தூங்கினா தான் நாயை குறைக்க விட மாட்டாங்க. ஏன்னா நாய்க்கு லீவ் விட்டாங்க, சனிக்கிழமைனா லீவ் விட்டுருவாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்க தூங்குற நேரத்தில் எல்லாரும் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. இதில் வேறு சபரி போயிட்டு ஹாலை கூப்பிட்டு வர்றாரு ஒப்பாரி வைக்கிறதுக்கு. யார் ஆயான்னு பேர் வாங்க நம்ம அரோராவை, அவங்க 500 ரூபாய் செலவாகும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு ஐயோ இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அக்கப்போர் பண்ணி, அதுக்கப்புறம் திவ்யா வந்து என்னோட கல்யாணத்தை பார்க்காம போயிட்டியா வாட்ரு அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி, அதுக்கப்புறமும் எந்திரிக்கல அவர். சவுண்டு அதான் மீமைஸாக தான் சவுண்டு கொடுத்தாங்க, இல்லைன்னா எந்திரிச்சு பார்த்துங்களேன். மூக்குக்குள்ளே ஒரு பேப்பர் எடுத்து இப்படி விட்டாங்க, டப்புன்னு எந்திரிச்சார். ஆடா கடவுளே, ஏன்டா நிம்மதியாக மனசு தூங்கக்கூடாதானு. அதுக்கப்புறம் அப்படியே தண்ணியில் கரைச்சிருங்கன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு போகிறாங்க. வேணாம் விட்றான்னு சொல்லி. ஆடா பாயிலாம், ஒரு மனுஷன் வந்துட்டு உங்களெல்லாம் நம்பி தானே படுத்தேன், இப்படி பண்ணுறீங்களே அநியாயமான்ற அளவுக்கு வந்துட்டு அவர் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அது கொஞ்சம் காமெடியாக தான் போச்சு. ஆனாலும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஏன் இன்னும் ப்ரொமோ வரலன்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்ருப்பீங்க. நானும் காத்துட்ருக்கேன். ப்ரொமோ வரும், எப்படியும் ஒரு அதிரடியான ஒரு ப்ரொமோ, ஒரு ட்விஸ்ட் வருமோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.